உனக்குள் தொடங்கி உனக்குள் தானே எந்த ஹலோ ஸ்வீடான்ஸ், வெல்கம் டு தி எடிட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்காமல் அதையும் பண்ணிடுங்க. அது எதுக்குன்னு கூட நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல, பட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அலைட் மோஷன் நோட் அந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து இன்ஷாட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே வேணால் பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ வச்சுக்கோங்க. தென் ஆடியோ மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆடியோஸ் வரும். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ நான் எந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஆடியோ வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளாங்கை வந்து நீங்கள் வந்து ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் பீட் மார்க் ஆட் பண்ண போகிறோம். பீட் மார்க் அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கே இந்த மாதிரி ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோவில் வந்து டாட் வந்துடும். அதுதான் பீட் மார்க். ஸோ உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாட் மேலேயே மறுபடியும் அந்த ஒயிட் லைனை வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்னு காட்டும். ஸோ இதுங்க காட்டுறேன். ஸோ அந்த டாட்டில் பாருங்கள் மைனஸ் காட்டுதான். மைனஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா போயிடும். இல்லைன்னா அந்த ப்ரஷ் கூட கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பீட் மார்க்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த டிக் கொடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து லிரிக்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம 3 செட் ஆஃப் லிரிக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு. இல்லைனா தனித்தனியாக நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு லிரிக் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே கேபிட்டலில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு நார்மல் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் ரிமைனிங் இருக்கிறதுனால லோவர் கேஸில் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இல்லை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள். ஸோ நான் வந்து க்ரே கொடுத்துருக்கேன். க்ளோ எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஷேடோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறனா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டு மட்டும் இந்த க்ரே கலரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. தென் அனிமேஷன். ஸோ உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் பெருசாக எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் லெட்டரில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். பட் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ சிங்கிள் லெட்டர் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதுக்கு. அதே மாதிரி அடுத்த லிரிக்கு தனி இது யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கர்சிவ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்துட்டு நான் இந்த நியான் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நியான் கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நல்லா ப்ரைட்டாக காட்டும். ஸோ அதுக்காக க்ளோ வந்துட்டு இதில் வந்து நம்ம 2 டைப்பில் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரேஸ் மாதிரி வரும்ல, அது யூஸ் பண்ணுவோம். நான் இதில் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அதை நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல க்ளோவில், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோ வச்சுக்கோங்க. இதே வீடியோ என்வரில் வச்சுட்டு இப்போ சேம் லிரிக்கை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். இப்போ எடிட்டில் போயிட்டு க்ளோ ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கலர் மட்டும் ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்டு நான் என்ன சேஞ்ச் பண்ணணுன்னா, நம்ம வந்து ரேஸில் வச்சுருந்தோம்ல அந்த க்ளோ, அதை வந்துட்டு நம்ம நார்மல் இதுக்கு சேஞ்ச் பண்ணோம். பட் நான் அதை நான் சொல்கிறேன். தென் நீங்கள் லிரிக்ஸோட சைஸு இதெல்லாமே இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டே வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த கீழே பார்த்திங்களா அந்த டாட் தெரியுதுல்ல, அதுதான் பீட் மார்க்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் எங்கெல்லாம் பீட் மார்க் செட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண வேலை முடிஞ்சுது. நான் அந்த சின்ன மிஸ்டேக் பண்ணங்காட்டி எனக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான்.
ஸோ இப்போ வந்துட்டு க்ளோ எஃபெக்ட் வந்துட்டு நான் வந்து கடைசியாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன். பட் அது மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட் ரெண்டும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரே காப்பி தான். பட் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டாலும் ரெண்டும் தள்ளி ரெண்டு டெக்ஸ்ட் லிரிக் 1 by 1 இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இதில் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். டைம் எடுக்கிறது லிரிக்ஸ் மட்டும்தான். அதுவும் நம்ம மேக்ஸிமம் 30 seconds வீடியோ தானே. ஸோ உங்களுக்கு மீறி போனால் ஒரு 10 to 15 minutes நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த க்ளோ எஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு க்ளோவில் போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ளோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. கலர் வந்து ஒயிட்லேயே இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு கலர் நியான் கலர், இந்த க்ரீன் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஒயிட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரைட்டாக இருக்க அந்த க்ளோ வந்துட்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரெயின்ட்ராப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஷாட் மோட் வெர்ஷன் நியூ வெர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன், வீடியோ போட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பழைய வெர்ஷனே இப்போதும் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த நியூ வீடியோ க்ரியேட் நியூ போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் எஃபெக்ட் வந்து ஃபில்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம ரெயின் ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியறதுக்காக நான் இந்த அட்ஜஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க. தென் எஃபெக்டில் போயிட்டு இதில் வந்து வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே ட்ரிப்பு, ஃப்ளாஷ் ட்ரிப்புன்னு இருக்கும். ஸோ ட்ரிப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ளர்ராக தெரியும். நீங்கள் வேல்யூ எவ்வளோ குறைச்சாலும் உங்களுக்கு அந்த ப்ளர்ராக தெரியும். ஸோ ஃப்ளாஷ் ட்ரிப் யூஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு அந்த ரெயின் ட்ராப் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓவர்லே வீடியோ கூட இருக்குது, ரெயின் ட்ராப் ஓவர்லே வீடியோன்னு இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும், நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வேல்யூ குறைக்க முடியும், ஆனால் அது வந்து இமேஜ் ஒன்று தான் சூட் ஆகும். நம்மளது வந்து ஜஸ்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் தானே, அதனால் நீங்கள் வேல்யூ ஃபுல்லாக குறைச்சாலும் சரி, ஃபுல்லாக வச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ எடிட்டே. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை இந்த வீடியோவில். ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இது நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதே மாதிரி இப்போ புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரியாது, நான் எடிட்டிங் பற்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஆல்சோ. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் டைம் இருந்தால் நான் இன்னைக்கு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.